ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ஆசையா உன்கிட்ட ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை சொல்வதற்காக தான் ஓடி வந்தேன். இப்போதாவது நான் சொல்றத நம்பிக்கையோட கேளு. நீ கேட்க மறுத்தீனா அப்புறம் நான் கோபப்பட்டு போயிட்டேன்னா திரும்ப வரமாட்டேன்றதையும் புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் உனக்கே சொல்லியிருக்கேன், உன்னை மதிக்கிறவங்களை தேடிப்போ, மதியாதார் இருக்கும் பக்கம் அந்த திசையில கூட நீ திரும்பி பார்க்க வேணான்னு. அப்படி இருக்கும்போது உனக்காக பல நல்ல விஷயங்களை சொல்லவும் செய்யவும் நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருந்தீனா என்னால எப்படி உனக்கு நல்லதை செய்ய முடியும்? உன் வேண்டுதல்கள் நிறைவேறணும், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னா முதல்ல இந்த வராகி அம்மாவின் வாக்குகளை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. ஓடுறவனுக்கு பல வழிகள், ஆனா அவனை துரத்தி போறவனுக்கு ஒரே வழிதானே. ஏன்னா ஓடுறவனை துரத்திக்கிட்டு அவன் பின்னாலதான் ஓடணும். நீ எப்போதும் ஒரே வழியில ஒரே ஆளை துரத்திக்கிட்டு போறக்கூடிய ஆளாக இருக்காதே. ஓடக்கூடிய ஆளாக பல வழிகளில் பல விஷயங்களை உனக்கு சாதகமாக செய்யக்கூடிய யோசிக்கக்கூடிய பிள்ளையாரு. ஏன்னா வாழ்க்கை எப்போதும் ஒரே பாதையில நேர் பாதையாகவே இருக்காதல்லவா. மாறி மாறி ஒவ்வொரு விஷயங்களையும் பலவாறாக பல விதங்களில் நீ செய்யும் போதுதான் எந்த விஷயத்தை எப்படி செஞ்சா வெற்றி கிடைக்கும்ன்றது உனக்கு புரிய வரும். ஏற்கனவே வாழ்க்கையில பாதி வருஷங்களை அடுத்தவங்களை கவர்வதிலேயே தொலைச்சிட்ட. இன்னும் பாதி வருஷங்களை மற்றவங்களுக்காக ஏற்பட்ட பிரச்சனைகளையும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட கவலைகளையும் யோசிச்சு தொலைச்சிட்ட. இனிமேலாவது எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு நினைக்கிறத நிறுத்திடு. எல்லாரும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் கவலைகளையும் யோசிச்சு வருத்தப்படுவதை நிறுத்திடு. ஏற்கனவே நீ போதுமான அளவுக்கு வாழ்க்கையை வீணாக்கிட்ட. இனிமேலாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்காக உன் வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக வாழ தயாராகு. எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களா உண்மையான அக்கறையோட எல்லாரையும் நேசிப்பவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கிட்டையும் கொஞ்ச காலம் பழகிட்டு அப்புறம் நேரம் வரும்போது விலகி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால யார் உன்கிட்ட பழகினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் நீ எதையுமே பெருசா எடுத்துக்க வேணாம். எப்போதுமே உன் உடல் நலமும் நல்ல வாழ்க்கையுமே உனக்கு முதன்மையாக இருக்கட்டும் என் செல்லமே. உன் உடம்பையும் வாழ்க்கையும் தவிர மற்ற யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை இரண்டாம் பட்சமாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கைய கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நீ வாழும்போது இந்த வராகி அம்மா நானே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன்னை நேசிக்கக்கூடிய, உன் மேல அன்பும் அக்கறையும் செலுத்தக்கூடிய, உன்னை கவனித்து கொள்ளக்கூடிய ஒருவர் யாராக இருந்தாலும் ஒருபோதும் அவங்க கிட்ட சண்டை போடுறதோ அவர்களை புறக்கணிப்பதோ பிரிஞ்சு போவதோ வேண்டாம். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவங்க தான் உனக்கு துணையா வந்து நிற்பாங்கன்றது தான் உண்மை. தூக்கத்துல இருந்து திடீர்னு விழித்தெழுந்து நட்சத்திரங்களை எண்ணும் போது சந்திரன் இல்லாததை நீ உணரக்கூடும் அல்லவா. அதாவது என்னைக்காவது ஒருத்தருக்கு அவசர ஆத்திரத்துக்கு உனக்கு ஆறுதலுக்காக நீ அவங்களை தேடும் போது அவங்க இல்லைன்ற சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சினா உன்னை நேசிப்பவர்களையும் உன் மேல அன்பும் அக்கறையும் செலுத்துபவர்களையும் நீ எப்போதும் உன் கூடவே வச்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல விருந்து போலதான். நீ பல பேரை விருந்துக்கு கூப்பிடலாம். சில பேர் தாமதமா வருவாங்க, சில பேர் சீக்கிரமா வருவாங்க, சில பேர் விருந்து சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் தங்கிடுவாங்க, சில பேர் உன் கூட சிரிப்பாங்க, சில பேர் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா விருந்து முடிஞ்ச பிறகு வேடிக்கைக்கு பிறகு குப்பைகளை சுத்தம் செய்வதற்கு சில பேர் வந்து உதவுவார்கள் அல்லவா. அதுதான் உன் வாழ்க்கை. இந்த விருந்துன்னு சொன்னேன் பத்தியா, அந்த விருந்து தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருவாங்க போவாங்க. சில பேர் உன் கூட சேர்ந்து சிரிச்சு பேசுவாங்க, சில பேர் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சு ஏளனமா இலக்காரமா பேசுவாங்க. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய குப்பைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு யார் உதவி செய்யறாங்களோ அப்படிப்பட்ட உண்மையான நல்ல உறவுகள் தான் உனக்கு முக்கியமான நபர்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். யாருமே உன்னை கவனிக்கலாட்டியும் யாருமே உன்னை பாராட்டாத போதும் வேறு யாருமே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடலைனாலும் கூட
நீயே உன்னை தூக்கி வச்சு கொண்டாட கற்றுக்கோ. வேறு யாரும் உன்னை பாராட்டாத போது நீ உன்னை பாராட்டிக்கிறதுல தப்பே இல்லை என் செல்லமே. ஏன்னா அவங்கவங்க வாழ்க்கையில் 1000 கஷ்டம் 1000 பிரச்சனை துன்பம் இருக்கும்போது யாருக்கும் வந்து உன்னை ஊக்குவித்து கொண்டே இருப்பது வேலையாகவோ பொறுப்பாகவோ இருக்காது. அதனால தான் உனக்குள்ளே ஊக்கத்தை நீ உனக்குள்ளேயே வரவழைச்சிக்கோன்னு சொல்கிறேன். ஊக்கமும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்ற வாழ்க்கையாக உருவாக்கி தர்றதுக்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மற்றவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அக்கறையும் கவனமும் உன் சொந்த குணத்துக்கு கிடைத்த பரிசு தான். உன் குணம் நல்லா இருந்தா கண்டிப்பாக யாராவது 4 பேராவது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பும் அக்கறையும் கவனமும் கொண்ட ஆளாக இருப்பாங்க. உன் குணம் சரியில்லாமல் உனக்கு சரியான புரிதல் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் நீ இருந்தீன்னா எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வது தவறில்லை. ஆனால் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்த பிறகும் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு விலகி போவது தவறு. ஒரு காரியத்தையோ ஒரு வேலையவோ ஒரு செயலையோ செய்ய ஆரம்பிக்கிறேன்னா அதை எப்படி சரியாக செய்கிறதுன்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை சிறப்பாக செய்ய முயற்சி செய். வாழ்க்கையில் தினமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிலைக்குலைந்து போகச் செய்யும் சூழ்நிலைகளும் எடுத்த காரியத்தில் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வஞ்சக சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும் வந்து போகத்தான் செய்யும். எது வந்தாலும் நீ எப்போது மன உறுதியோட துணிச்சலோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் வருத்தத்தையும் நீ எல்லார்கிட்டையும் போய் சொன்னாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் உன் வருத்தத்தை புரிஞ்சுக்குவாங்க. மற்ற எல்லாரும் நீ சொல்லுகிற கதையை கேட்டுட்டு அதை பொழுதுபோக்காக நினச்சிக்கிட்டு மறந்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் உன் வலியையும் வேதனையும் உணர்ந்து அதற்கான செயல்களை எப்படி சரியாக செய்யணுன்றதை யோசி. நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு உனக்கான செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைய முடியும். எந்த அளவுக்கு உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் உனக்கு பிடிக்காத மனிதர்களையும் விட்டு தூரமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை கிடைக்கும். எவ்வளவு குறைவான பாசத்தை நீ மற்றவங்க கிட்ட காட்டுறியோ அந்த அளவுக்கு மன அமைதி உண்டாகும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நிம்மதியா நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எந்த அளவு குறைவா பேசுறியோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுன்றத கூட நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. எப்போதுமே உன் மனசையும் உன்னுடைய செயல்களையும் உன் பழக்க வழக்கத்தையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். உன் மனசை நீ கட்டுப்படுத்த கற்றுக்காட்டி வேறோ யாரோ ஒருத்தர் வந்து உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறத சொல்லிடுவாங்க. நீ காது கொடுத்து கேட்டால் மட்டும் போதும். உன்னுடைய பதில் இங்கு யாருக்கும் தேவையில்லை. நீ மௌனமாக அமைதியாக இருப்பதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க என் செல்லமே. வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறதால நீ துன்பப்படலை. நீ யதார்த்தத்தோட எல்லா விஷயங்களையும் பேசுவதால் வாதிடுவதால் தான் தொடர்ந்து துன்பம் வருது. மனசில் எந்த விகல்பமும் இல்லாமல் எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் மனசில் பட்டதை யதார்த்தமாக பேசக்கூடிய உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ சந்தித்த துன்பங்களை எல்லாம் இந்த வராகியம்மா இப்போதே முடிச்சு காட்டுறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையும் சரி செய்வதன் மூலமாக நீ அமைதியை காண முடியாது. ஆனால் உனக்குள்ளேயே உடஞ்சிக்கிட்டு இருக்கியே, மனசு உடஞ்சி சோர்ந்து போறியே, அதை சரி செஞ்சினா உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என் செல்லமே. இப்போ புரியுதா? அமைதிங்கிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகவோ அவர்கள் செய்யும் செயல் மூலமாகவோ உனக்கு வரப்போறதில்ல. நீ உன் மனசுக்குள்ள நீ அமைதியை உருவாக்கினால்தான் உன் வாழ்க்கை அமைதியா அழகானதாக இருக்கும். உன்னை கோபப்படுத்துபவர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம்.
யார் உன்னை கோபப்படுத்தினாலும் நீ கோபப்படாமல் பொறுமையாக அமைதியாக இருந்தீன்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். எந்த இடத்துல யார்கிட்ட பேசினாலும் பக்குவமாக ஒரு ஆழமான பேச்சை அளவோடு பேச பழகு. சில பேரை மன்னிக்கிறதின் மூலமாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ போராட வேண்டிய மிக மோசமான போராட்டங்கள் உன் மனசுக்கும் இதயத்துக்கும் இடையிலான போராட்டங்கள் தான். ஏன்னா உன் மனசுக்கு சரின்றத உன் இதயம் சரின்னு சொல்லுவதில்லை. உன் மனசுக்கு தப்புன்னு படுறத உன் இதயம் கேட்பது கிடையாதல்லவா? எப்போவுமே மனசா இதயமானு வரும்போது உன் மனசு எது சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு குடும்பமும் 100% சரியானவர்களாக இருக்க முடியாது. சில சமயம் குடும்பத்துல நீ வாதிடுகிறாய், சண்டை போடுற, அதே நேரத்துல ஒருவருக்கொருவர் உதவியும் செஞ்சுக்கிறீங்க. சில சமயங்கள்ல கோபம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதையும் நிறுத்திக்கிட்டு அமைதியாவே சண்டை போட்டு விலகி போறீங்க. இறுதியில குடும்பம் குடும்பமாகத்தானே இருக்கு. ஏன்னா குடும்பத்தில் எப்போதும் அன்பு இருக்கு. அன்பு இருக்கிற மனிதர்கள் யாரை விட்டும் யாரும் விலகி போக மாட்டாங்கன்றது உண்மை. நீ ஒழுக்கத்தோடு வாழும் என் அன்பு பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கு உயர்வான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். இந்த உலகத்துல நீ வெறும் கைகளோடு தான் வந்த, வெறும் கைகளோடு தான் இந்த உலகத்தையும் விட்டு போவ. அப்படி இருக்கும்போது எதையும் இழப்பதற்கு எதுவும் உன்னை விட்டு போகும்னா ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? உன்கிட்ட இருக்கிற எதுவும், உன்னை நோக்கி வந்த எதுவும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை. கடைசியில் எஞ்சி இருப்பதும் மிஞ்சி இருப்பதும் நீ மற்றவங்களுக்கு கொடுத்த அன்பு மட்டும்தான். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் செழிப்பாய் வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. வாழ்க்கையில வெற்றியின் உச்சத்தை தொடரும்னா உனக்கென ஒரு லட்சியம் இருக்கட்டும். உன் லட்சியத்தை நிறைவேற்றி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். குறை சொல்வதும் வேண்டுகோள் வைப்பதும் சமாதானம் செய்வது போன்ற அனைத்தையும் யார் உனக்கு செஞ்சாலும் செய்யாட்டியும் நீ எப்போதுமே யாரையும் குறை சொல்லாம உனக்கு நீயே சமாதானம் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழ தயாராகு. வில்லில் இருந்து அம்பை விடும்போது அம்பை பின்னோக்கி இழுப்பதன் மூலம் மட்டும்தான் வில் முன்னோக்கி போகும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் சில சிரமங்களை நீ பின்னுக்கு இழுத்து செல்லும் போதுதான் அது உன்னை ஒரு சிறந்த விஷயத்துக்குள்ள கொண்டு போகும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல நீ எப்போதும் முன்னோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மக்களின் மனசை உன்னால மாற்ற முடியாது. ஆனா உன்னை சுத்தி யார் இருக்கணும்ன்றத நீ மாத்தலாம் அல்லவா? நல்ல மனசு உள்ளவங்களையும் நல்லவங்களையும் உன்னை சுற்றி நீ வைத்து கொள்ளும் போது அதன் மூலமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு நாள் நீ இந்த பூமியில இருப்பியா இல்லையான்னு கூட சொல்ல முடியாதுங்கிறது தானே உண்மை. இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு கட்டத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக கூடியவங்களா தான் இருக்காங்க. உலகத்தில் வாழும்போது யாரையும் சந்தேகம் கொள்வதோ விமர்சனம் கொள்வதோ, யாருக்காகவும் நீ கவலை கொள்வதோ, யார் மனசையும் கவர முயற்சிக்கவோ வேண்டாம். தேவையில்லாம அடுத்தவங்களை கவர முயற்சி செஞ்சினா, அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டினா அது உனக்கு மனச்சோர்வை தான் ஏற்படுத்தும். அதனால யார் என்ன வேணா செஞ்சுக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், என் வாழ்க்கைய நான் சரியான முறையில எனக்கு பிடிச்ச விதத்தில் வாழுவேன்ற ஒரு நல்ல முடிவை எடு. உனக்கு உண்மையான துணையாக, தாயாக, தெய்வமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன். நீ எப்போதோ நினைச்ச பல விஷயங்கள் இப்போது நடக்காமலே போயிருக்குதானே. காலம் முழுக்க இந்த உறவு நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்ச சில உறவுகள் இன்னைக்கு தொலைபேசியில கூட உன்கிட்ட பேசாம இருக்கிறாங்கன்றதையும் நீ பார்க்க தானே செய்ற. கூட பிறந்தவங்களா இருந்தாலும், நெருங்கிய உறவுகளாகவே இருந்தாலும், நட்பாகவே இருந்தாலும் கூட எல்லா உறவுகளும் சில காலம்தான்றத வாழ்க்கையை அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. நீயும் அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நிரந்தரமாக இன்பத்தையோ துன்பத்தையோ அடைந்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு கட்டம் வரவுனா ஒரு கட்டம் செலவுதான். ஒரு கட்டம் இன்பம்னா
மறுகட்டம் துன்பம்தான். இதுதான் இயற்கைன்றதை உணர்ந்துக்கிட்டு நீ எப்போதும் மகிழ்ச்சியாக புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. சில மனிதர்கள் தங்கள் பிரச்சனையை தான் சரி செய்ய விரும்புவதே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க தப்பே செஞ்சாலும் கூட நீ அவங்கள பொறுத்துக்கணும், அவங்கள எதுவும் சொல்லாமல் பொறுமையாக போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ எதையும் கண்டுக்காம இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ நல்லது செய்ய போய் நல்லது சொல்ல போய் அவர்கள் கண்ணுக்கு எதிரியாக தெரியக்கூடாதல்லவா? யார் எப்படி இருந்தாலும் நீ சுய கட்டுப்பாடோட உன் சுய முயற்சியின் மூலமாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் குழந்தையை நீ வளர்க்கும் போது இதுவரை நீ சந்திக்காத ஒரு வலிமையான மற்றும் துணிச்சலான ஆளுமையாக மாற வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள் யாரையும் நீ நினைச்சது போல உருவாக்க முடிவது கொஞ்சம் கஷ்டம்தான். முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அவர்கள் தான் நினைத்ததை செய்பவர்களாகவே இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால நீயும் ஒரு வலிமையான துணிச்சலான ஆளுமையோட நீ என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை சிறப்பாக சொல்லி கொடு. எல்லா இடங்கள்லையும் நான் தான் பெரிய ஆள்னு பேசி பேசி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நீ மௌனமாக இருந்து உன் அறிவையும் திறமையையும் பயன்படுத்தி நிதானமாகவே உனக்கான செயல்களை ஜெயிக்க தயாராகு. நீ அமைதியாக இருக்கும்போது அது உன் கோபத்தை குறைக்கும், பல தேவையற்ற விவாதங்களையும் தவிர்க்கும். அமைதியாக மௌனமாக இருந்து உனக்கான அனைத்து செயல்களையும் நீ சிறப்பாக செய்ய பழகு. இந்த வராகியம்மா உன் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். கடந்த காலம் நீ எதிர்பார்த்தது போல இல்லைங்கிறதுக்காக உன் எதிர்காலமும் நீ நினைச்சது போல இருக்காதுன்னு யோசிக்க வேண்டாம். நீ நினைப்பதை விட சிறப்பான எதிர்காலத்தை இந்த வராகியம்மா உனக்காக உருவாக்கி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்.